ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் பேஸாக இருக்கட்டும், சர்வீஸ் பேஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் காம்படிட் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ சைலண்ட்டாக மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் டெக் கம்பெனியில். ஸோ இவங்க வந்து பேங்க் செக்டர் வச்சுருக்காங்க, ஐடி செக்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்கேஸ் Tier 1 Tier 2 காலேஜ் படித்த பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல வரேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இதை பற்றி தெரிய வந்தது. இந்த ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்களூரில் எந்தெந்த கம்பெனிஸில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, அவங்களோட கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். தென் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அசோசியேட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஃப்ரெஷராக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாபில் ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ உங்களை வந்து கூகுள் பண்ணி பார்க்க சொல்லி ஸோ இந்த பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணலாம். ஒன்று எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு இன்கேஸ் யாராவது ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோவில் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். ஸோ ஜாபோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் யூனிட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு வந்து இவங்க வந்து பேங்க்கும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ பெங்களூரில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில், ஸோ ஆனால் பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இருக்கும், ஜாப் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மிட் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் ஜேடியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் தேவை அசோசியேட் ரோலுக்கு, அதுவும் அவங்களோட ஃபினான்ஷியல் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் கவர் பண்ண வேண்டியது, ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாப் வந்து அங்கே என்ன அந்த ஒர்க் வந்து நீங்கள் அங்கே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஏபி ஆப்ஸ் அண்ட் ரிஸ்க் மெட்ரிக்ஸ் டு லீட் டு டாக்குமெண்ட் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் டெலிவர் மெட்ரிக்ஸ் டு ரிலேட்டட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொலாபரேட்டிவ் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா அனலிஸ்ட்காக. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸோட கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ் டீமாக இருக்கட்டும், இல்லை அனலிசிஸ் டீமாக இருக்கட்டும், அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸோ ஆல்ட்ரெக்ஸி அண்ட் டேப்லோ அப்படிங்கிற 2 டூல் பேசிக் லெவலில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் டெவலப் அண்ட் மெயின்டைன் டேட்டா மாடல் dashboard and reports in the Tableau visualization complex data sets அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நிறையா விசுவலைசேஷன் டூல் இருக்குது. ஸோ அந்த டூலில் வந்து எந்த கம்பெனி எந்த டூல் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பவர் பிஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோல டேப்லோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மைனிங், டேட்டா கிளென்சிங், ட்ரெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து டீப் ட்ரைவ்ஸ், இப்போ ஒரு அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அந்த அனாலிசிஸ்க்குள்ளே டீப் டைவ் பண்ணி ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஸ்னஸ் டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து இந்த ஜாப்ஸில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸான கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கவர்டு ஸ்கில்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு 5 செட் ஆஃப் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பை கூட இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும். எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாட்டிக்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து இந்த 3 இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா மாடலிங், டேட்டா விசுவலைசேஷன், டேப்லோ இந்த மாதிரி டூல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ராங் நாலேஜ் இன் சீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜில் கண்டிப்பாக ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும், அதை தான் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க அவங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அக்யூரேசியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுத்த ஒர்க்கை வந்து அக்யூரேசியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம்
வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும், உங்ககிட்ட நல்ல எபிலிட்டி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட், நல்ல ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணி, ஸோ அவங்களோட டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாக் ஹோல்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டாஸ்க்கை வந்து யாருக்கிட்டே டவுட் கேட்காம அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே டெட்லைன்ஸ்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாபோட அபவுட்டஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட அந்த கம்பெனியோட அபவுட்டஸ் கொடுத்துருக்காங்க, அது அவங்க டீமை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கலையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்பாங்க. மெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க இன்டர்வியூக்கு கால் பேக் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன்-டு-ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன்-டு-ஒன் சார்ட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.